அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். இன்று உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சபையின் போதகருக்கும் மூப்பர்கள் சகோதரர் சிம்சன், சகோதரர் ஜேம்ஸ் அண்ணாமலை இவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று என்னோடு என்னுடைய மனைவியும் கலந்து கொண்டமைக்காக நன்றி. I just want to thank the good Lord for this wonderful opportunity to be with you to share the word of God. I want to thank the good Lord, pastor and the elders for this privilege. இன்று தேவ பிள்ளைகளே, உங்களோடு சற்று நேரம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்னும் தலைப்பிலே சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். மூன்று பாயிண்ட்ஸ் தான். ஆகவே சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்து. For our short meditation this evening, we want to look at Jesus crucified. Jesus crucified. இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். Now the verse upon which I want to share is 1 Corinthians chapter 2 verse 2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். மறுபடியும் வாசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இதை சொல்லுகிறார். எனக்கு ஒரே ஒரு வாஞ்சை தான் உண்டு. அது என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை, மாட்டு தொழுவத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்துவை அல்ல, அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்துவை அல்ல, அநேக அடையாளங்களை காட்டின இயேசு கிறிஸ்துவை அல்ல, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அவ்வாறாக சொல்லுகிறார். இதனுடைய பின்னோட்டத்தை கற்று நாம் பிறகு பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு சற்று நேரம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி, அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகும்படி அப்பா நீர் எங்களை முதலாவது நேசித்து எங்களை தெரிந்து கொண்டமைக்காக நன்றி பிதாவே. அப்பா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே பிதாவே. இன்று என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேனா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை கேட்டுக்கொள்ள நீ உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே அகற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே அசைவாட அழைக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தேனே பட்டணத்துக்கு போனதை நாம் பார்க்கின்றோம். In Acts chapter 17 we read Paul going to Athens. After a ministry in Athens, now Athens was filled with all the intellectual people of great wisdom, educated people were there, and Paul speaks a very philosophical sermon, after which Paul was ridiculed because he spoke about resurrection. இந்த எத்தேனே பட்டணத்திலே பெரிய அறிஞர்களும் புலவர்களும் ஞானிகளும் இருந்த ஒரு பட்டணம். அந்த காலத்திலே அறிவின் சிகரம் அதுதான் என்று அது விளங்கியது. அப்படிப்பட்ட அறிவாளிகள் மத்தியிலே ஆண்டவரை குறித்து பவுல் பேசின உடனே, விசேஷமாக உயிர் தெழுந்த இயேசுவை குறித்து பேசும் பொழுது அவர்கள் எல்லாம் பவுலை ஏளனம் செய்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னது
செத்து போயிட்டு யாரும் ஒரு ஆளும் மறுபடியும் உயிரோட வந்தாரா? ஆமா, இந்த கதையெல்லாம் அங்க வச்சுக்காதப்பா, வேற யார் இருந்தா அங்க போய் சொல்லு என்று அவரை ஏளனம் செய்தார்கள். அந்த பெரிய வேதனை முடிந்த உடனே அவர் எத்தேனே பட்டணத்தில் இருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். If you read in chapter 17 in the book of Acts, after this great intellectual philosophical sermon in Athens, Paul was ridiculed by the intellectual people, and therefore Paul came next to Corinth, and in Corinth he was determined not to talk about this intellectual sermon, not to talk about this great wisdom. He wanted to talk about this man called Jesus and Jesus crucified. Jesus crucified. ஆகவே தான் கொரிந்து பட்டணத்துக்கு வந்த பொழுது இந்த அறிவார்ந்த காரியங்களை குறித்தெல்லாம் அவர் பேசாதபடி, இயேசுவை குறித்து நான் சொல்லுவேன், அதுவும் சிலுவையில் அறைந்த இயேசுவை தான் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். The question is why? Why must we know this Jesus who was crucified? ஏன் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? 3 காரியங்கள் நான் சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும் பொழுது ஆண்டவரின் அன்பின் அடையாளத்தை அங்கே பார்க்கின்றோம். எல்லா மதத்திலும் கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று தான் சொல்கிறார். நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் அன்பே சிவம் என்று சொல்கிறார். எல்லா மதத்திலும் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்று தான் சொல்கிறார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், உங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நாம் கேட்போமே. ஆனால் அதற்கு அவர்கள் விடை கொடுப்பது சற்று கஷ்டம். காரணம், அங்கே சிலுவை இல்லை. ஆனால் நம்முடைய நம்பிக்கையிலே God is love என்று நாம் சொல்வோமே என்றால், ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்வோமே என்றால், யாராவது நம்மை பார்த்து உங்க ஆண்டவர் அன்பானவர் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்பார்களே என்றால், நாம் சிலுவையை காட்ட முடியும். காரணம், ஆண்டவர் அன்பாய் இருக்கிறவர் என்று சொன்னால் மட்டும் போதாது, அந்த அன்பை அவர் வெளிப்படுத்த வேண்டும். யாராவது நீதிமொழிகள் 27:5 வாசிக்கின்றீர்களா? Can someone read Proverbs 27:5? Proverbs 27:5. நீதிமொழிகள் 27:5. தமிழ்ல ஆங்கிலத்தில் ஏதாவது ஒரு பாஷையில் வாசிங்க. Proverbs 27:5. Please come. மறைவான சிநேகிதத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. You see, better than secret love is open rebuke என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பு என்பது பிரியமானவர்களே, அது மறைந்திருக்க முடியாது. அன்பு என்பது வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு பெயர் அன்பே இல்லை. ஆகவே ஆண்டவர் அன்பானவர் மட்டுமல்ல, அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கும் பொழுது இந்த சிலுவையை நோக்கி நாம் பார்க்கின்றோம். ஆக தேவ பிள்ளைகளே, ஏன் நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார் என்றால், நம்முடைய ஆண்டவர் தன் நேசிப்பது மட்டுமல்ல, அன்பானவர் மட்டுமல்ல, அந்த அன்பை வெளிப்படுத்தியவர். நினைத்திருந்தால் ஆண்டவர் மேலேயே சில கைப்பிரதிகளை அச்சிட்டு மேலிருந்து கீழே போட்டுக்கலாம், அப்படி எல்லாம் வாசிச்சு பார்த்துங்கடா அப்படின்னு. But God did not do that. He came, நம்மோடு அவர் வாழ்ந்தார். நாம் படுகின்ற அத்தனை பாடுகளையும் அவர் பட்டார். வேதம் சொல்லுகிறது, எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார் என்று. So he has gone through life as we go through now. He knows what our struggles are. He knows. He understands our problem, and no one loves us better than Jesus Christ. ஆக தேவ பிள்ளைகளே, what is love? Love is cross. What is cross? Cross is love. They define each other. சிலுவையும் அன்பும் ஒன்றை ஒன்று வர்ணிக்கின்றன, நிச்சயிக்கின்றன. மற்ற எந்த சமயத்திலேயும்
கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று சொல்வார்கள், ஆனால் அதை நிரூபிக்க முடியாது. ஆனால் நாம் தேவனின் அன்பை ருசித்தவர்கள், தேவனின் அன்பை அறிந்தவர்கள், தேவனுடைய அன்பை நாம் நடைமுறையிலே அனுபவித்தவர்கள். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், that you may know Jesus Christ and him crucified. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மட்டுமே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இல்லை என்றால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. எல்லா ஜலமும் மையானாலுமே ஆச்சரியம், எல்லா மரமும் பேனாவாயினும் ஆகாயத்தை தாளாக்கி அதில் எல்லாம் எழுதினாலும், ஆகாயத்தை தாளாக்கி அதில் எல்லாம் எழுதினாலும், அன்பர் அன்பை எழுதி தீர்க்க அன்பர்கள் எங்குதான் உண்டு, அன்பர் அன்பை யாரால் கூறலாம், ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள எல்லா நீரும் மையாக மாறி, உலகத்தில் உள்ள எல்லா மரங்களும் பேனாவாக மாறினாலும், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் கூடி அவருடைய அன்பை ஆகாயத்தையே தாளாக்கி அதிலே எழுத ஆரம்பித்தாலும், அன்பர் அன்பை எழுதி தீர்க்க யாரால் முடியும் என்று பக்தன் கேட்கிறான். ஆக இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிரியமானவர்களே, அவ்வளவு அகலமானது, அவ்வளவு ஆழமானது, அவ்வளவு விரிவானது, அவ்வளவு உயர்வானது. ஆக தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? அதற்கு ஒரே ஒரு காரணம், அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் தேவனின் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். For us to understand the love of Jesus Christ, for us to understand that God loves, we need to look at that crucified Jesus. இரண்டாவது பிரியமானவர்களே, நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு பாவத்தின் பயங்கரத்தை உணர முடிகிறது. இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே விசேஷமாக பாவத்தை யாருமே பெருசா பார்க்கறது. ஏன் இந்த காலத்து தத்துவங்கள் எல்லாம் பாவமே இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? உலகத்தில் எங்கப்பா இருக்கிறது பாவம்? நீ நினைச்சாதான் பாவம், நினைக்கலன்னா பாவம் இல்லை. ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன செஞ்சாலும் பாவமே இல்லை என்ற தத்துவங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே, இந்த உலகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே ஞானிகளை நீங்கள் பார்த்து கேட்பீர்கள் என்றால், ஐயா உலகத்தின் பிரச்சனை என்னையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே பிரச்சனை தாயான்னு சொல்லுவாங்க. ஒன்னு பணம், பணம் தாயா எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஓரளவு உண்மைதான். ஒரு சிலர் சொல்வார்கள் கல்வி இல்லைங்க, மக்களுக்கு மட்டும் எல்லாம் படிச்சுட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இப்படி பல தத்துவங்களை எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் உலகத்தின் அடிப்படை பிரச்சனை என்ன தெரியுமா? பாவம். It is sin. Brothers and sisters in Christ, whether you like it or not, whether you agree or not, the basic problem in this world is sin. And unless we address this problem of sin, nothing can be solved. எவ்வளவோ 5 திட்டங்கள் போடுறாங்க, வறுமையை ஒழிச்சிடணும்னு செய்யறாங்க, அவன் அப்படியே அடிச்சுக்கிட்டு தான் போறான். இன்னும் முன்னால் இருந்த மாயிக்கா தலைவர் சொல்லுவார், தேன் எடுக்கிறவன் புறங்கைய நக்காம இருப்பானா அப்படின்னு. அவருடைய ஃபேவரட் வேர்ஸ் அது இல்லைங்களா? அது பழமொழி. ஐயா அவன் புறங்கையை நக்கிட்டு போயிட்டா பரவாயில்ல, வாலியால ஊத்திக்கிறான். காரணம் என்னங்க? பாவம். The sin in man. Man is never satisfied. Man is never satisfied. And therefore, sin
is the root problem in our community, in our society, in our nation. பெரிய பெரியவங்களாம் சொல்றாங்க 2.6 பில்லியன் டொனேஷன் கிடைச்சிட்டான். நானும் தான் 68 வருஷமா இருக்கிறேன். ஒரு பையில 1 மில்லியன் கொடுத்ததில்லை எனக்கு. பிரியமானவர்களே, the basic problem is sin. அடுத்து நம்மிலே அநேகருக்கு இந்த பாவத்தின் பயங்கரம் தெரிவதில்லை. We do not realize the terror of sin, the seriousness of sin. அமெரிக்கால ஒரு கேம் விளையாடுவாங்களாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் ஒரு காடியில ஏறிக்கிட்டு ஒரு பக்கத்துல இருந்து அப்படியே இந்த பக்கம் வேகமா வருவாங்களாம். இன்னொரு காடியில ஒரு 4-5 பேருங்க மாணவர்கள் ஏறிக்கொண்டு, மாணவிகள் ஏறிக்கொண்டு இந்த பக்கம் இருந்து இந்த பக்கத்துக்கு போவாங்களாம். 2 காடியும் அப்படி ஒன்னா வரும் பொழுது எந்த காடிக்காரன் அப்படி உழைச்சிட்டு ஒதுங்கி போயிடுறானோ இந்த காடியில் உள்ளவங்க சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பயந்துட்டு போறான் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்களாம். இட் இஸ் கால்ட் சிக்கன். யார் காடி இப்படி வளைச்சிடுறாங்களோ, அவாய்ட் பண்ணிடுறாங்களோ அவங்கள சிக்கன். The game was called chicken. ஒரு நாள் 2 பேருமே சிக்கன் இல்லை, அடிபட்டு 10-12 மாணவர்கள் இறந்து போனார்களாம். அதோடு அந்த விளையாட்டை காலேஜ்களிலே நிறுத்தி விட்டார்களாம். You know, we take sin as fun. பாவம் என்பது நமக்கு ஒரு விளையாட்டாக போய்விட்டது. என்னுடைய இந்து சகோதரிகள் என்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா செல்வராஜ், உங்களுக்கு என்னப்பா, உங்க சாமி ரொம்ப நல்ல சாமிப்பா, பாவம் செய்வீங்க, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவீங்க, ஐ எம் சாரி காட் அப்படின்னு சொல்லுவீங்க, உங்க கடவுள் மன்னிச்சிருவாரு, அப்புறம் அடுத்த வாரம் வந்து அதே பாவத்தை செய்வீங்க, அடுத்த சண்டே சர்ச்சுக்கு போவீங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவீங்க. அப்படியே உங்களுக்கு பரவாயில்லையா, ஆனா எங்க சாமியெல்லாம் பாரு, எல்லாம் ஆயுதத்தோட தான் நிக்குது, கையில ஈட்டி இருக்குது, அருவாள் இருக்குது, என்னென்னமோலாம் இருக்குது, வெட்டி விடுவேன், கண்ணை குத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லுது. அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்பா. நம்ம கிறிஸ்தவர்களும் பாருங்க, நம்ம அப்படித்தான் நினைச்சுக்கிறோம், நமக்கு நல்ல சாமி இருக்கிறாரே, பாவம் செய்வோம், அப்புறம் போய் சர்ச்சில் சொல்லிக்குவோமே. தேவ பிள்ளைகளே, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Whatsoever a man soweth, that shall he reap. ஆண்டவர் அறிவற்றவர் அல்லங்க, அறிவின் இருப்பிடமே ஆண்டவர் தான். அதனால தேவன் அன்பாயிருக்கிறார், மன்னிக்கிறவராயிருக்கிறார் என்பதனாலே அதை நாம் பாவம் செய்வதற்கு, தொடர்ந்து பாவத்தில் வாழ்வதற்கு நாம் முடிவு செய்வோமே என்றால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, வஞ்சிக்கப்படாதீர்கள். Be not deceived. Be not deceived. Don't think you can fool God. That's what Paul says. Do not be deceived. Yes, God forgives. நீ எத்தனை முறை பாவம் செய்தாலும் ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதனாலே நான் தொடர்ந்து பாவத்தில் இருப்பேன் என்று நாம் நினைப்போமே என்றால், நம்மை விட மூடர்கள் யாருமே இல்லை. அவருடைய கிருபை நமக்கு இன்னும் காலத்தை கொடுக்கிறது. ஒரு பண்டியும் ஒரு பூனையும் ஒரு பாலத்து மேல அப்படி நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். வாக்கிங், ஈவினிங்ல வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு பாலம் வந்துச்சான், உடன் பிரிட்ஜ். அந்த பாலத்துக்கு மேல ஏறினாங்களாம். ஏறி நடந்து போகும்பொழுது அந்த பண்டியோடைய பாரம், பூனையோடைய பாரம், அடுத்து அந்த பாலம் வர கொஞ்சம் வெகு நாட்களான ஒரு பாலம், அந்த பலகை உடைஞ்சி 2 அடியில விழுந்துச்சுங்களாம். கீழையோ ஒரே சாக்கடை, நாற்றம்னா அவ்வளவு துர்நாற்றம். பண்டி என்ன செஞ்சுச்சான், இல்ல பூனை என்ன செஞ்சுச்சான், டப்புன்னு அதுல விழுந்தாலும் டக்குனு குதிச்சு மேல வந்து தன்னுடைய உடம்பெல்லாம் அப்படியே அந்த பேங்க்ல ஆற்றங்கரையில தேய்ச்சி 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 தன்னை சுத்தமாக்கி கொண்டதாம். ஆனால் மிஸ்டர் பண்டி உள்ளுக்கு இருந்து அப்படியே இது தாண்டா என் உலகம் அப்படின்னு ருசிச்சுக்கிட்டு இருந்தாராம். தேவ பிள்ளைகளே, விசுவாசி பாவத்துல விழுந்துருவோம். We are not perfect. We cannot be perfect in this body, in this world.
We all know that. We cannot be. The Bible does not talk about an ideal perfection. The word teleos means functional perfection. ஆண்டவர் எதையுமே நம்பால் முடியாததை அவர் எதிர்பார்ப்பதில்லை. இது கருமையான ஒரு அடையாளம் எந்த பாகம் தெரியுங்களா? ஆண்டவர் உயிர்த்தெழுது பீட்டர் கிட்ட வராரு, பேதுரு கிட்ட கேட்கிறாரு, அப்பா நீ என்ன நேசிக்கிறியாப்பா? பீட்டர் சொல்றாரு, உமக்கு தெரியும் சாமி, உங்களுக்கு தெரியும் சாமி. ரெண்டாவது முறையும் ஆண்டவர் கேட்கிறார் பேதுருவை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்றான், என்ன நீங்க அறிவீங்க சாமி. யூ நோ மீ லார்ட். மூணாவது முறை ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை நேசிப்பாயா என்று பேதுரு கண்ணீர் விட்டு அழுது விடுகிறான். ஒன்னும் பதில் சொல்ல முடியவில்லை. ஏன் தெரியுமா? first time when Jesus asked, do you love me அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் பயன்படுத்திய வார்த்தை அகாப்பே. நீ என்னை அகாப்பே நேசத்தினால் நேசிக்கின்றாயா? உங்களுக்கு தெரியும் சாமி. இரண்டாவது முறை ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை அகாப்பே அன்பினாலே என்னை நேசிக்கிறாயா? உங்களுக்கு தெரியும் சாமி, நான் என்ன அநியாயம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஆனா மூணாவது முறை ஆண்டவர் என்ன தெரியுமா கூப்பிட்டார்? அகாப்பே இதை பாவிக்கல. மூணாவது முறை கேட்கும் பொழுது, சரி உன்னுடைய அகாப்பே தான் உன்னால முடியாது, ஆனா ஃபீலியோ அன்பினால என்ன நீ நேசிக்கிறாயா? ஃபீலியோ அன்பு என்பது ஒரு மனுஷனை நேசிக்கிறது. நீ கடவுள் உன்னை நேசிக்கிறது போல நீ என்னை நேசிக்க முடியாது என்று எனக்கு தெரியும், ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் போலையாவது என்னை நேசிப்பாயா? அதனால தான் பேதுரு அதை தாங்கிக்க முடியல. ஆண்டவர் தன்னுடைய ஸ்டாண்டர்டை, தன்னுடைய தரத்தை நமக்காக குறைத்துக் கொள்கிறார். God lowers his standard to accommodate us. That is the God whom we worship. People, நம்முடைய ஆண்டவர் நம்மை நன்கு அறிந்தவர். இந்த பாவத்தின் பயங்கரத்தை இந்த சிலுவையில் அறையப்பட்ட காட்சி நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏன் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் யாருக்கு நேரிட்டது? தெய்வத்துக்கே நேரிட்டது. இது ஒரு கண் துடைப்பு அல்ல. The fact that Jesus died on the cross is not an imaginary thing. It cost the life of God himself. God had to punish himself for our sins. தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் பாவிகள் என்பதை நாம் மறுக்க முடியாது. பாவ உலகத்திலே வாழ்கிறோம், பாவ சரீரத்திலே நாம் ஜீவிக்கின்றோம். அதனால் நான் தொடர்ந்து பாவத்திலேயே இருப்பேன் என்று நாம் நினைப்போமேனால் அது நமக்குத்தான் ஆபத்து. பிரியமானவர்களே, எனக்கு 68 வயது, 16 வயதுல இருந்த பாவத்தை இன்னும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா something is wrong with me. There is a need to understand the seriousness of sin. பாவத்தின் பயங்கரத்தை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே சற்று பரிசுத்தத்தை பெற்ற மக்களாக வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய முயற்சியினால் நமக்கு ரட்சிப்பு வருவதில்லை. ஆனால் பாவத்தின் பயங்கரத்தை, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது, நாம் உணரும் பொழுது, ஆண்டவரே, நான் தொடர்ந்து இந்த பாவத்தில் இருப்பது உம்முடைய சித்தமல்ல சுவாமி. சில சமயம் நம்ம நினைக்கிறோம், நம்ம செய்யற பாவமான காரியங்கள் தான் நம்மை பாவியாக்குது. அதனால தான் நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன போய் எப்படி பாவின்னு சொல்றீங்க? நான் ஒரு பாவத்தையுமே செய்யறது இல்லையே. ஜெயின மதம் என்று ஒன்று இருக்கிறது. பௌத்த மதத்தில் ஒரு பகுதி ஜெயினிசம், ஜெயின மதம் என்று சொல்வார்கள். அவர்கள் சுவாசிக்கின்ற காற்றிலே கூட ஏதாவது பூச்சி சிக்கிக்கிட்டு அது செத்து போயிடக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு சாப்பிட மாட்டாங்க. அதாவது ஜீவனுள்ள காரியங்களை கொண்டு விடக்கூடாது என்று சொல்லி அவ்வளவு அகிம்சை அவர்கள் மத்தியிலே. அவங்களுக்கு நம்முடைய வேதம் எல்லாரையும் பாவின்னு சொல்வது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஏன் தெரியுமா? Their definition of sin is what they commit, what they do, what they say. But sin is not that.
யாராவது மார்க் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து மார்க் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. எனக்கு எழுத்து ரொம்ப சின்னதா இருக்குங்க, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள் போகின்ற காரியம் அவனை தீட்டுப்படுத்தாது. வாசிங்கம்மா. உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளையே அவனை தீட்டுப்படுத்தும். இதை நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் அறிந்து கொள்வதில்லை. நீ வெளியே செய்யறது உன்னை தீட்டுப்படுத்தாது, உன்னுடைய தீட்டு எல்லாம் உனக்குள்ளே இருந்து வருகிறது. இன்னும் அதே அதிகாரத்தில் ஒரு வசனம் 23, 24 வாசிங்க. 23 மட்டும் வாசிங்க. நான் வெளியில பாவம் செய்யலன்னு சொல்லலாம், அது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம். ஆனா பாவம் வெளியில இல்லைங்க, உள்ளத்திலே இருக்கிறது. இந்த உள்ளத்திலே பாவம் இல்லை என்று யாருங்க சொல்ல முடியும்? எனக்கு 4 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 4 பேர பிள்ளைகள் வளர்ந்து வருகிறதை நான் அதிகமாக கவனிக்கின்றேன். யாரும் அந்த பேர பிள்ளைகளை பிடிச்சி உட்கார வச்சு, டேய் நீ பொறாமையோட நடந்துக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லைங்க. ஆனா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பாவம் எங்க இருந்து வருது? தம்பி அடிச்சு போடுறான் ஒருத்தன், என்னமோ அந்த சின்ன பிள்ளைகள் பண்ணுது. இதெல்லாம் யாரு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது? உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள். ஆக தேவ பிள்ளைகளே, நாம் பாவம் செய்கிறதுனாலே பாவிகள் அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கிறதுனாலே தான் பாவம் செய்கிறோம். Let me make that point very very clear. நாம் பாவம் செய்வதனாலே பாவிகளே அல்ல, அதைத்தான் மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் பாவியாக இருக்கிறதுனாலே நாம் பாவம் செய்கிறோம். இதோ துர்க்கணத்தில் நான் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். I was shapen in iniquity and in sin did my mother conceive me என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆக தேவ பிள்ளைகளே, சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது தேவனுடைய மாபெரும் அன்பை பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும் பொழுது என்னுடைய பாவம் அல்லவா அவரை அந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பையன் அவங்க அப்பாவை பார்த்து கேட்டானா, அப்பா இயேசு கிறிஸ்து மேல எத்தனை ஆணிங்க பாடிச்சாங்கன்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாரா, உன் கேள்விக்கு நான் பிறகு பதில் சொல்றேன், நான் சொல்றதை நீ செய்வியா முதல்ல அப்படின்னு கேட்டான். சொல்லுங்கப்பா. இந்த பார், இந்த பலகை இருக்குது, இதை நீ கையில வச்சுக்கோ. இந்த ஹேமர் சுத்தியல் கையில இருக்குது, அதையும் நீ வச்சுக்கோ. கொஞ்சம் ஆணியும் எடுத்து கொடுத்துட்றேன். தம்பி, இன்னைக்கு நீ தப்பு செய்யும் போதெல்லாம் இந்த பலகையில ஒரு ஆணி அடிச்சிரு. நீ என்ன தப்பு பண்ணியோ இன்னைக்கு ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு ஆணியை அடிச்சிரு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அந்த பையன் அவங்க அப்பா சொன்ன மாதிரி அன்னைக்கு அந்த சுத்தியலை வச்சு, அந்த ஆணியை வச்சு, அந்த பலகையை வச்சு ஆணிகளை அடிச்சிட்டு படுக்க போகும்பொழுது அப்பாவை கூப்பிட்டு கேட்டாராம், மகனே எத்தனை ஆணிக பாவம் பலகையில அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அவன் சொன்னானா, 15 ஆணிங்க இருக்குப்பா. இன்னைக்கு நீ 15 ஆணிய சிலுவை மேல அடிச்சப்பா, இயேசுவின் மேல அடிச்சு. டுடே யூ nailed Jesus 15 times. தேவ பிள்ளைகளே, நாம் இன்னும் எவ்வளவாக இயேசுவை சிலுவையில் அறிந்து கொண்டே இருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, பாவம் உன்னை ஆட்கொள்ளாது. Sin shall have no dominion over you. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு வாழ வேண்டும், பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நம்மை பிடித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும் பொழுது. கடைசியாக 3வது காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகின்றேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும் பொழுது we understand the greatness of God's salvation. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும் பொழுதுதான்
நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து விடுங்கள். எபிரேயர், தயவு செய்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஆங்கிலத்திலேயும் 4ஆம் வசனத்தை தமிழிலேயும் யாராவது வாசிக்கின்றீர்களா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? If we are ignorant of such great salvation, how shall we escape its punishment? இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமேயானால் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்வோம்? தேவ ஜனமே, நம்மை ரட்சிப்பவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நான் அடிக்கடி சொல்லுவேங்க, எல்லா மதங்களும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். எல்லா மதங்களும் இன்னைக்கு மதங்கள் எல்லாம் பிக் மணி, இட்ஸ் பிக் பிசினஸ். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இன்னைக்கு மதத்தின் அடிப்படையில் ஐயோ நடக்கிற அநியாயங்கள் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. எல்லா மதமும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். ஆனால் கிறிஸ்தவ சபையும் அதே மாதிரிதான். ஆனால் நமக்கு விமோச்சனம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஐ டோன்ட் பிரீச் கிறிஸ்டியானிட்டி, ஐ பிரீச் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் இயேசு கிறிஸ்துவை தான் பிரசங்கிப்பேனே தவிர கிறிஸ்தவ சமயத்தை அல்ல. ஸ்டார்ட் ரீடிங் சர்ச் ஹிஸ்டரி, யூ வில் பி ஷாக்ட் what Christians did. So let's not talk about the Christians and the church. I am talking about Jesus Christ. தேவ பிள்ளைகளே, சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ரட்சிப்பு வரத்தக்கதாக தம்முடைய தூய இரத்தத்தை அவர் சிலுவையிலே சிந்தினதனாலே அந்த இரத்தத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலே தடையாக இருந்த இந்த பாவத்தை ஆண்டவர் தம்முடைய தூய ரத்தத்தை கொண்டு, விலையேறப்பெற்ற ரத்தத்தை கொண்டு அவர் கழுவி எடுத்ததனாலே நாம் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு சமாதானம் வருகிறது, நாம் ரட்சிக்கப்படுகிறோம். Therefore, dear people of God, it is not the Christian church, it is not the Christian religion, it's not the Christian pastor, it's not the Christian preacher, it is not anybody or anything else. It is Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு உண்டா? Do you have that experience of being saved by the grace of the Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உனக்கு உண்டா? இல்ல நீயும் சும்மா ஒரு மத்த மதத்தில் உள்ளவங்க செய்யற மாதிரி நீயும் ஒரு மதத்துக்கு வந்துட்டு போறியா என்பதுதான் கேள்வி. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ரட்சிப்பை பெற்றிருப்பது உண்மையானால், if we have experienced such great salvation as defined by the Bible, if we have experienced such great salvation, then surely we will understand that we have been passed from punishment to salvation. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோமே என்றால், தேவ பிள்ளைகளே, நாம் அவருடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் நாமும் கூட அந்த தண்டனைக்கு ஆளாக வேண்டும். நான் எத்தனை வருஷமா கிறிஸ்தவனா இருந்தேன், நான் எவ்வளவு ஊழியம் செஞ்சேன், எத்தனை பிரசங்கம் பண்ணேன், எவ்வளவு பைபிள் ஸ்டடி செஞ்சேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. நல்லது, they are good. But I think if I do not have a personal relationship with the Lord Jesus Christ, then I've missed the point by a million miles. எனக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட உறவு இல்லை என்றால் நான் வெறும் மதத்தை தான் நம்பிட்டு இருந்திருக்கணும் தவிர ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, ரட்சிக்கப்பட்டவள் அல்ல. ஆக தேவ பிள்ளைகளே, மதம் மனுஷனை மதம் பிடிக்கத்தாங்க செய்யும். எந்த மதமா இருந்தாலும் சரி, மதம்
மனுஷனை மதம் பிடிக்கத்தான் செய்யும். நம்மை ரட்சிப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே அவர் தம்முடைய பரிசுத்தத்தினால் தம்முடைய அன்பினால் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ளே ஊற்றி நாம் பரிசுத்தர்களாக வாழ நமக்கு கிருபை கொடுக்கிறார், பலன் தருகிறார். ஆகவே 3 காரியங்கள். முதலாவதாக பவுல் சொல்கிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டுமே அறிந்திருக்க நான் மனதாயிருந்தேன். I was determined that you would know Jesus and him crucified. கேள்வி நமக்கு, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் அறிந்திருக்கின்றோம். ஏன் இது முக்கியம்? 3 காரணங்கள். முதலாவதாக, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அவருடைய மேலான அன்பை நம்மேல் அவர் காட்டின மகா பெரிய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார், செயலின் மூலம் வெளிப்படுத்துகிறார். எல்லா மதத்திலும் ஆண்டவர் அன்புன்னு சொன்னாலும், அன்பா இருக்கிறார் என்று சொன்னாலும், கிறிஸ்தவ சமயத்தில் மட்டுமே நமக்கு ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவின் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும் பொழுது பாவத்தின் பயங்கரத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. It cost God his own life to redeem us from sin. That is the power and the terror of sin. நாம் பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பிரியமானவர்களே. நம்முடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் நமக்கு கழுவி இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய உயிரையே எடுத்தது நம்முடைய பாவம் என்பதை அறிந்து நாம் நம்முடைய பாவத்தை விட்டு சற்று பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து செல்ல நாம் முயற்சி செய்ய வேண்டும். கடைசியாக, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவருடைய மகா பெரிய ரட்சிப்பை அறிந்து அவரோடு ஒரு நேரடியான தொடர்பு நமக்குள் ஏற்படும் வரை நாம் தண்டனைக்கு தப்பிக்கவே முடியாது. இதை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த ஆண்டவரின் அன்பையும் பாவத்தின் பயங்கரத்தையும் மகத்துவமான ரட்சிப்பையும் குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசியிருப்பாராக. அவர் தாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். I just want to pray, want to spend some time. We will ask God just 3 things. 3 காரியங்களுக்காக மட்டுமே நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டுமே நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி என்று ஜெபிப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போவதில்லை. ஒவ்வொருவரும் நீங்கள் அமர்ந்திருந்த இடத்திலேயே உங்களை கையை தூக்க சொல்ல போவதில்லை, முன்னுக்கு அழைக்க போவதில்லை பிரியமானவர்களே. பட் wherever you are seated, just be there and pray to God. God, help me to understand the depth, the width, the height of your love. உம்முடைய அன்பின் மகத்துவத்தை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பார்த்து நான் அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். மதத்தின் மீது பக்தி அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவரே, மதத்தின் மீது பக்தி அல்ல, இயேசு கிறிஸ்து மீது அவருடைய அன்பை ருசித்த அனுபவம், அது எனக்கு வேண்டும் என்று சொல்கின்றவர்கள் தயவு செய்து அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இரண்டாவதாக, பாவத்தை நான் ஏனோதானோ என்று எண்ணிக்கொண்டு வாழ்கிறேன். பாவத்தின் பயங்கரம் எனக்கு இதுவரையிலும் தெரியவில்லை. பாவம் என் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததே என்று அறிந்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கின்ற பாவங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த அதற்காக நீங்கள் ஆண்டவரை மன்னிப்பு கேட்டு, போ இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொன்னதை காதலை கேட்டு அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்ய நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
If God convicts you of a particular sin in your life, then this is the time to offer yourself to the Lord and say, Lord, I want to live a holy life for you, Father. I understand the seriousness of sin. Please, if that is your concern, pray. Pray. We don't have small sin, big sin. Sin is sin. பாவம் பாவம் மட்டுமே பிரியமானவர்களே. சின்ன பாவம் பெரிய பாவம் என்றெல்லாம் இல்லை. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட பாவத்தை குறித்து நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரேயானால் அதை இன்று ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு சமாதானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அவருக்காக பரிசுத்தமாக ஜீவிக்க அவருடைய கைகளிலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். கடைசியாக மூன்றாவது காரியம் நாம் ஜெபிக்க போகிறது. ஆண்டவரே, நான் கிறிஸ்தவ மதத்தை நம்பி இருந்தேன், நான் கிறிஸ்தவ பாஸ்டர்ஸை நம்பி இருக்கிறேன், நான் கிறிஸ்தவ பிரசங்கியார் மேல தான் எனக்கு நம்பிக்கை என்று யாராவது நினைத்திருப்பீர்களே என்றால், நம்முடைய நம்பிக்கை அதிலே அல்ல. நம்முடைய நங்கூரம், நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தயவு செய்து சபை மீது இருக்கிற நம்பிக்கை, ஊழியக்காரர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை, ஊழியங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை, டினாமினேஷன் மீது இருக்கின்ற நம்பிக்கை, இதையெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி பார்ப்போம். சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் நோக்கி பார்ப்போம். இன்று அவருக்காக வாழ, அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள, அவருடைய அன்பு உங்கள் உள்ளங்களே ஊற்றப்பட்டு நீங்கள் அவரை போல மாற தயவு செய்து நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே சுவாமி, எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களை நீர் கேட்டீரப்பா. மனிதர்கள் கேட்கவில்லை என்றாலும் நீர் கேட்டீர் சுவாமி. என் அருமை மக்கள் எதற்காக ஜெபித்தார்களோ அவர்களை விசேஷமாக சந்தியும். உம்முடைய அன்பு ஆண்டவரே அவர்களை உருக்கட்டும் சுவாமி. உம்முடைய அன்பு அவர்களை பிடித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே எங்கள் மீது அன்பு காட்ட, உம்மை விட மேலாக அன்பு காட்ட ஒருவரும் இல்லை சுவாமி. நீர் ஒருவரே எங்களை நேசிக்கிறவர் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, இன்று கூட இந்த நேசம், இந்த அன்பை ருசித்து பார்க்காத மக்கள் இங்கு இருப்பார்களே என்றாலப்பா, அவர்கள் உள்ளங்களில் நீர் பேசும் சுவாமி. உம்முடைய ஆவியானவர் இடைப்படட்டும் அப்பா. எங்கள் பாவங்களை குறித்து நாங்கள் ஏனோதானோ என்று இருக்காமல், பாவம் செய்வோம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், பாவம் செய்யலாம் மன்னிப்பு கேட்டுக்கலாம் என்றே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தண்டனை எங்களுக்கு உண்டு பிதாவே. நாங்கள் எப்படி தப்பிக்க முடியும் சுவாமி? ஆகவே பாவத்தின் பயங்கரத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து ஏற்ற காலத்திலே உம்முடைய கிருபைக்கு ஆண்டவரை நாங்கள் எங்களை அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். மூன்றாவதாக பிரியமானவர், அன்பான ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வர எங்களோடு நீர் பேசும் சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. உமக்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை மாற்றுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.